என்னடா பாண்டி, டேய் என்னடா ஆச்சு? பல்லவன் எங்க? அவனை எங்க தேடி காணும்ண்ணே. காணுமா? காணோமா? டேய் இதுக்கு தான்டா அவனை எங்கேயுமே தனியா விடுறதே இல்ல. பெரிய மனுஷன் நினைப்பான் அவனுக்கு. ஏன்னா லொகேஷன் பாக்குறேன் காட்டுக்குள்ள எங்கேயாவது போயிருப்பானோ. காட்டுக்குள்ளேயா? டேய் அப்படிலாம் அவன் போக மாட்டான்டா. இப்படி நம்பிட்டு போட்டோ நல்லா எடுக்கறான ஒரு 4 வார்த்தை புகழ்ந்தேன். உடனே அவன் தலைக்கு ஏறிடுச்சு. என்னமோ பெரிய வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் மாதிரி கிளம்பி காட்டுக்குள்ள போய்டுவான் அவன். பல்லவா, ஒரு வேற எங்கடா போட? டேய் பல்லவா, டேய் பல்லவா. இதுக்கு தான் குடும்பமா ஹனிமூன் போக வேணாம்னு சொன்னேன். சூழன் சும்மா இருங்க. என்ன சும்மா இருங்க? பார்த்தல பல்லவன் எங்க போனானே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கிடைக்கலனா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும். டேய் ஏன்டா நீ வேற பயமுறுத்துற? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான்டா, கிடைச்சிட மாட்டான். இங்க தான்டா இருப்பான். சரி வாங்க போலாம். நான் என்ன சொல்றேன்? அண்ணா என்ன சொல்லிட்டு பாத்தியா? அண்ணன் கரெக்டா தான் பேசினாரு. நீங்க பேசினது தான் தப்பு. அவங்க மேல தப்பா இல்ல சொல்றியா நீ? அம்மா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எப்போ உனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற திமிரு. ஆனா வாய் மட்டும் நல்லா கிழிய பேசுறோம். நம்மள இருந்து சென்னைக்கு வர தெரியாம தான் நான் உன்னை சென்னை கூட்டி வந்தேன். நீ இந்த காட்டுல இருந்து ரூம் வந்துறியா? ஒரு ஓவரா பேசாதீங்க. என்னால தனியா எல்லாம் பண்ண முடியும். யாருக்காவது சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் யோசி. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். கம்பல் பண்ணி கூப்பிட்டுருந்தாலும் நாம வரலன்னு தானே சொல்லிருக்கணும். கூட வந்து நம்ம தப்பு தான். டேய் அது கரெக்ட் தான்டா. ஆனாலும் பல்லவன் அப்படிலாம் சொல்லிருக்க கூடாதுல்ல. விடுனே ஏன்னா அதே பேசி நான் சும்மா ஒண்ணு அந்த காட்டுக்கு போகணும். இதை வாங்க தான் போகணும். ரொம்ப ஓவரா பேசுறேன். ரொம்பவே ஓவரா பேசிட்டீங்க. நம்ம என்னமோ தனியாவே இல்லாத மாதிரி அவர் ராத்திரி கதவு தட்டினதை பத்தி எல்லாம் வேற சொல்லிட்டீங்க. அவனுக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல சோழன். இல்ல அவனை காணோனதும் பயம் வந்துருச்சு. நம்ம தனியா வந்திருந்தா அவனுக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? அவன் பாட்டுக்கு நிம்மதியா வீட்டுல இருந்திருப்பான்ல. கூட்டிட்டு வந்து அவனை தொலைச்சிட்டோமோன்னு பயந்துட்டேன். சரி விடுங்க. அதுல பல்லவன் கிட்ட பேசுங்க. சரி